வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். மே மாதம் 25ஆம் தேதி 5வது மாதம் திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 மாடு விற்பனை வரும். சாயங்காலம் பெரிய வீடியோ போடுவேன். இது காலையிலேயே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதை பார்த்துட்டு உடனே மாடு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு வந்துட்டிங்கன்னா யாராச்சும் இதை பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டாலும் போடலாம். மொட்டை மாடு அருமை கிடேரி 3ஆம் நீத்து பால் கொஞ்சம் அடக்கேசிங்க மட்டி ஒட்டை சல்லு ஒரு 7 8 வரும். நான் 5 சொல்லித்தர்றேன். 3ஆம் நீத்து கிடேரி 37,000 மொட்டை மாடு அப்படியே சூப்பராக இருக்குங்க. மடி காம்பு கறக்கிறதுக்கு அல்ல இன்றைக்கி பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. வித்தாசி நாதி போகிற விற்கலினாலும் சாயங்காலம் பெரிய வீடியோ கொண்டாந்து இறக்குறதுலேருந்து எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். அடுத்து 2வது கிடேரி 6 பல்லு. இது மடியே தெரியல, இப்போ கறந்துட்டா மடி உள்மடி மாதிரிங்க. குணமும் சூப்பராக இருக்குது. பால் 4 3 7 லிட்டர் நீங்கள் கறந்த பாட்டே பிடிச்சிக்கலாம். 3வது செனமாடு 7 மாதம் முடிஞ்சது அப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு 50 நாளைக்கு நீங்கள் மேய்க்கணும் கொண்டு வாங்க. செனமாடு பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு செனமாடு ரேட்டு மொட்டை மாடு ரேட்டு 37,000. செனையெல்லாம் இல்லை. கறவை சூப்பராக வரும். ஒரு வாரம் மென்பண்ணுகையில் பால் நீங்கள் நினச்ச பால் 1,00,000 ரூபாய்க்கு வாங்குற மாட்டோடனா இன்னும் லைட்டும் கூட ஆப்பிள் வரும் இது வரும் மேவரம் 1,00,000 ரூபாய்க்கு வாங்குற மாட்டோடனா கறக்கு. 3ஆம் நீத்து தான். ரொம்ப கெளுடு அப்படியெல்லாம் கிடையாது. 3 நீத்து மாடு. மாவு பல்லுக்குனால ஒவ்வொரு மாடு பார்த்தீங்கன்னா பல்லு எச்சு மூச்சா தெரியும். பல்லெல்லாம் நல்லா இருக்குது. ஒன்று நீங்கள் மாவு பல்லு சொன்னதே அதில் ஒரு கிராஸ் வச்சுக்குவாங்க. இது உள்மடி மாதிரி. இந்த 2வது 6 பல்லு கிடேரி இதோட ரேட்டும் 37 தான். ஆனால் கறவை சூப்பராக இருக்குங்க. அப்படியே கை மணக்கு கறக்க கொணம் கறவை எல்லாம் வரும். உங்களுக்கு 7 லிட்டருக்கு நான் சொல்லித்தர்றேன். அடுத்து அந்த செனமாடு பார்த்தீங்கன்னா 7 மாதம் செனை. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 37,000 தான். 3 மாடு 37 போட்டுருக்கிறேன். கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம்.